நாம இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி பத்தி தான் பார்க்க போறோம். மும்மூர்த்திகளான பிரம்மா, சிவன், விஷ்ணு அவங்களோட இருப்பிடங்களா பிரம்மா பிரம்மலோகத்திலையும் சிவன் கைலாயத்திலையும் விஷ்ணுவாகிய பெருமாள் வைகுண்டத்திலையும் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். புராணத்தின்படி பூலோகத்துல ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்லோகத்துல ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கு. தமிழ் மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி தேவர்லோகத்துல அதிகாலை நேரம், அதாவது அவங்க உறக்க நிலைமையில இருந்து துயில் எழும்புற நேரம். வைகுண்டத்துல பெருமாள் துயில் எழுந்ததுக்கு அப்புறம் வைகுண்ட வாசல் அழைக்கப்படுற பரமபத வாசல் இல்லைன்னா சொர்க்க வாசல் புண்ணிய செஞ்ச மனிதர்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் திறக்கப்பட்டு பெருமாள் அவங்களுக்கு காட்சி தராங்க. அதே மாதிரிதான் பூமியில எல்லா விஷ்ணு கோயில்கள்லயும் வருஷம் முழுவதும் பூட்டி இருந்து மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அந்த நாள்லதான் வடக்கு வாசல்ங்கிற பரமபத வாசல் சொர்க்க வாசல் கோயில்கள்ல திறக்கப்பட்டு அந்த வாசல் வழியா பெருமாள் நமக்கு காட்சி தருவாங்க. அப்போது வடக்கு வாசல் வழியா விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்யும் பக்தர்கள் கோயில்ல இருந்து வடக்கு வாசல் வழியா பெருமாளுக்கு பின்னாடி இருந்து வரும் பக்தர்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், மறுபிறவி இல்லா மோட்சம் கிடைக்கும், வைகுண்ட பதவி கிடைக்கும்னு பெருமாளே கூறியதா ஒரு புராணக்கதை கூறுது. வருடத்துல எல்லா மாதங்கள்லயும் வளர்பிறை தேய்பிறை ஏகாதசி வருது. இருந்தாலும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி எதற்காக சிறப்பா நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஏகாதசினா என்ன? வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பூமியில உள்ள விஷ்ணு கோயில்கள்ல வடக்கு வாசல்ங்கிற பரமபத வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் எதற்காக காட்சி தர்றாங்க, பூமியில அதை எதற்காக பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதத்துல 15 நாட்கள் வளர்பிறையும் 15 நாட்கள் தேய்பிறையும் இருக்கும். வளர்பிறையில 11ஆம் நாள் வளர்பிறை ஏகாதசினும் தேய்பிறையில 11ஆம் நாள் தேய்பிறை ஏகாதசினும் அழைக்கப்படுது. அந்த நாள்ல ஒரு மனிதன் விரதம் இருந்து தன்னோட ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மனம் அப்படிங்கிற 1, அதாவது 11ஐயும் ஒன்றுபடுத்தி இறைவனோடு ஈடுபடுவதை தான் ஏகாதசி விரதம்னு சொல்றோம். ஏகாதசி அப்படிங்கிறது விழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. ஏகாதசி விரதத்தை நம்ம எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது ஒரு புராண கதையோட நம்ம தொடர்பு படுத்தி சொல்லலாம். கிருத யுகத்துல முரண் அப்படிங்கிற அரசன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரொம்பவே தொந்தரவு கொடுத்து வந்திருக்கான். அப்போ அவர்கள் எல்லாருமே சிவபெருமான்கிட்ட போய் முறையிடவே சிவபெருமான் காக்கும் கடவுளான விஷ்ணுகிட்ட போய் முறையிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஷ்ணு பகவான் முரணோடு 1000 ஆண்டுகள் போரிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்பவே களைப்படைந்த விஷ்ணு பகவான் பத்ரிகாசிரமத்துல உள்ள ஒரு குகையில படுத்து ஓய்வெடுத்திருக்காரு. அதாவது முழிச்சுதான் இருக்காரு, தூங்குற மாதிரி நடிச்சிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அசுரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அவன் திருந்துவானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். குகையை கண்டுபிடிச்ச முரண் விஷ்ணு பகவான்கிட்ட சண்டை போடுறதுக்காக உள்ள போகவே முழித்திருந்தும் உறக்க நிலைமையில இருந்து ஜாட காட்டிய விஷ்ணு பகவானோட உடம்புல இருந்து ஒரு பெண் வடிவில ஒரு சக்தி தோன்றிருக்கு பல ஆயுதங்களோட. அப்போ முரண் ஒரு பெண்ணா என்னிடம் போரிட போறதுன்னு சொல்லி துஷ்டமா நினைச்சு தன்னை கைய ஓங்கவே அப்போ அந்த பெண் சக்தி ஓங்கார சத்தம் ஒண்ணு போடவே முரண் அந்த இடத்திலேயே கருகிடுறாங்க. விழித்தெழுந்த விஷ்ணு பகவான் அந்த பெண் சக்திக்கு ஏகாதசின்னு பேர் வச்சதா புராண கதை தெரிவிக்குது. ஏகாதசி என்னும் பெண் சக்தி உறங்காமல் விழிப்போடு இருந்து நாராயணனை காப்பாற்றி அவரோட அருளையும் வரத்தையும் பெற்றிருக்கு. அதே மாதிரிதான் பக்தர்களாய நாமும் கண் விழித்து விரதம் இருந்து கடைபிடித்தால் பெருமாளோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எதற்காக விஷ்ணு கோயில்கள்ல வடக்கு வாசல்ல பெருமாள் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் காட்சி தராங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு புராண கதை இருக்குது. அதை பார்க்கலாம். விஷ்ணுவோட தொப்புள் கொடியில இருந்து வந்தவர் தான் பிரம்மதேவர் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் படைப்பு தொழிலை செய்வது நான் தான் அப்படிங்கிற கர்வம் பிரம்மாவுக்கு அடிக்கடி வரதுண்டு. அந்த கர்வத்தினால படைப்பு தொழில் முடிந்த பிறகு ஊழிக்காலம் சொல்லுவாங்க, அவங்க தூக்க நேரம், அந்த நேரத்துக்கு போயிடுறாங்க. ஊழிக்காலம் முடிஞ்சு மறுபடியும் படைப்பு காலம் தொடங்குற நேரத்துல அந்த தாமரை அந்த இலையில உள்ள தண்ணீர் பிரம்மாவுக்கு மேல படுது. அது காதுகள்லயும் விழுது. காதுகள்ல இருக்கக்கூடிய அசுத்த தண்ணீரோட சேர்ந்து கடினமான மென்மையான தண்ணீரா வெளியே வருது. அந்த அசுத்த தண்ணீர்ல மது கைடவர் அப்படிங்கிற அரக்கர்கள் உருவாயிருக்காங்க. அந்த அரக்கர்கள் பிரம்மாவோட ஒலி வடிவில் இருக்க வேதங்களை திருடி செஞ்சுறாங்க. அப்போ விஷ்ணு பகவான் ஹயக்கிரீவர் அவதாரம் எடுத்து அந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. அந்த 2 அரக்கர்களும் தேவர்கள் முனிவர்கள் மக்கள் எல்லாத்தையும் துன்புறுத்தவே விஷ்ணு பகவான் போய் தேவர்கள் முறையிடுறாங்க. அப்போ மது கைடவர்களை கொல்றதுக்காக விஷ்ணு பகவான் போறாங்க. என்னதான் இருந்தாலும் பிரம்மாவோட ஒரு சக்தியில இருந்து அசுத்த தண்ணீரா இருந்தாலும் ஒரு சக்தியிலிருந்து உருவானவங்க அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு பகவான் உங்களுக்கு நான் ஒரு வரம் கொடுக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு மது கைடவர் நீ என்ன எனக்கு வரம் கொடுக்கிறது, நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன், என்ன வேண்டுமோ என்று கேள் அப்படின்னு சொல்லவே
விஷ்ணு பகவான் நான் உங்களை கொல்ல வேண்டும், அதுதான் ஒரு வரம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு மது கைடவர் அரக்கர்களா இருந்தா கூட அதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த இரு அரக்கர்களும் 3 கோரிக்கைகளை விடுறாங்க. என்னெல்லாம்னா, 1 மாத காலம் விஷ்ணு பகவான் தன்னோடு போரிட வேண்டும்னும், வைகுண்டத்தின் பரமபத வாசல் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி என்று திறக்கப்பட்டு எங்கள் இருவருக்கும் வைகுண்டத்தில் முக்தி கிடைக்க வேண்டும்னு கேக்குறாங்க. பூலோக வாசிகளுக்கும் விஷ்ணு கோயில்கள்ல வடக்கு வாசல் அப்படிங்கிற பரமபத வாசல் திறக்கப்பட்டு உங்களை தரிசிக்கும் பக்தர்களுக்கு முக்தியும் வளமும் கொடுக்க வேண்டும்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அரக்கர்களாக, அதாவது கெட்டவங்களாக இருந்தவங்க மனம் திருந்தி உன்னை நாடி வடக்கு வாசலில் வந்து தரிசிப்பவர்களுக்கும் நீ முக்தி கொடுக்க வேண்டும், வளம் கொடுக்க வேண்டும்னு கேக்குறாங்க. அந்த கோரிக்கைகளை ஏற்று விஷ்ணு பகவான் மது கைடவர்களை கொன்றாங்க. மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு 2 பேருக்குமே தன்னோட வைகுண்டத்தின் பரமபத வாசல் அழைக்கப்படுற வடக்கு வாசலை திறந்து வைத்து அவர்களுக்கு முக்தியும் கொடுத்துடுறாங்க. அன்றைக்கு நடந்த அதே நிகழ்வை தொடர்பு படுத்திதான் வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை விமர்சையா கொண்டாடுறோம். கெட்டது செஞ்சிருந்தாலும் தான் செய்யறது தவறுன்னு நினைச்சு வருந்தி நல்வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு எப்போதுமே வைகுண்டத்தின் கதவுகள் திறந்திருக்கும். உலகெங்கும் பெருமாளின் நாமம் ஒலிக்கட்டும். நன்றி.